திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்களோட போராட்டம் பெருசா நடந்துட்டு இருக்கு. இங்க எழுத்தாளர் கரண் கார்கியும் இணைஞ்சிருக்காரு. அவரோட கருத்துக்களையும் நம்ம கேட்போம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்காங்க, தலித் மக்களா இருக்காங்க. இப்போ அடித்தட்டுல இருக்க மக்கள்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த அரசு நினைக்கிறாங்க. இல்ல, அதுதான் நமக்கு புரியல. சமூக நீதி ஆட்சின்னு இதை சொல்றாங்க. நமக்கு சமூக நீதி ஆட்சி இந்த 4 வருஷம் நம்ம ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த மக்கள் ஏற்கனவே ஒரு சின்ன கேள்விதான். ஒரு 9,000 சம்பளத்துல சேர்ந்தவங்க இப்போ ஒரு 22,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. இதுவே ரொம்ப கடைநிலை ஊழியருக்கான ஒரு சம்பளம் தான். இந்த வாழ்க்கையை கூட போதன்ற மனநிலையில் இருக்கிறவங்கள மேலும் அவங்கள பின்னாடி தள்ளுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை. மறுபடியும் ஒரு நாள் காலையில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வேலை இல்லை, இங்கே நீங்கள் நாளையிலேருந்து ஒரு இடம் இருக்குது அங்கே போயிடுங்க அப்படின்னு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல். அதாவது கொரோனா காலத்தில், பேரிடர் காலத்தில் எல்லா இடத்துலையும் பிணத்து பக்கத்துமே போகாத நாமளை வாயை பொத்திக்கிற மூக்கை பொத்திக்கிற இந்த மாதிரியான சூழலில் எல்லாம் உயிருக்கு துணிஞ்சு போய் அவங்க அவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாங்க. மலைக்குழியில் இறங்கி செத்து போயிடுறாங்க. இவ்வளோ பெரிய கொடூரமான சூழலில் சமூக நீதி அரசு என்ன பண்ணனா அவங்கள மேலும் கை தூக்கணும். சமூக நீதியே அடிமட்டத்தில் இருந்து மக்கள்ல இருந்து தான் சமூக நீதி வரும். இன்னைக்கு இருக்கிற பணக்காரனுக்கும் முதலாளிகளுக்கும் கான்ட்ராக்ட்காரனுக்கும் சமூக நீதியா? அதுவா சமூக நீதி அரசு? இப்போ நமக்கு வர கோவம், நான் 10 நாள் நமக்கு பேச வேணாம். ஒருவேளை நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த முதல்வரை விடவும் இந்த முதல்வர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. அடித்தட்டு மக்கள் இவ்வளோ நாள் 11 நாளாவது இங்கே போராடின்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்களுக்கு ரொம்ப சின்ன மேட்ரு. இப்போ இந்த அதிகாரிகளெல்லாம் தனியார் மயமாக்குனா ஒத்துக்குவானுங்களா? அப்போ ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இவங்கள மட்டும் எப்படி ஒத்துக்குவாங்க? இவங்க மலத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க, பிணத்தோடு இருந்து வேலை செய்கிறாங்க, எப்போ கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சாதாரண இந்த பணி இதுக்கு இதுவே டெம்பரவரி தான். இவங்களுக்கு பென்ஷன் வரப்போகிறது இல்லை. இவங்களுக்கு வேறு எந்த விதமான நியாயங்களும் கிடையாது. வெறும் 22,000 ரூபா, 23,000 ரூபா, 23,500 ரூபா இந்த சம்பளத்துக்காக போராடுற இந்த மக்களை மேலும் பின்னாடி தள்ளுறதுன்றது ரொம்ப கேடுகட்ட ஒரு செயல். அந்த மாதிரி செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு தான் இப்போ இவ்வளோ இளைஞர்கள் ஏன் வராங்க? இவ்வளோ இளைஞர்கள் வராங்க, கலைஞர்கள் வராங்க, எழுத்தாளர்கள் வராங்க. இவ்வளோ பேர் இந்த மக்களுக்கு மேலே இருக்கிற நியாயத்துக்காக வராங்க. இல்லை, ஒரு முக்கியமான சென்னையோட மையப்பகுதி இது. ரெண்டாவது, அவங்க வேறு இடத்துல போய் போராட்டம் பண்ணல. அவங்க வேலை செய்கிற இடம், அவங்க கை நீட்டி சம்பளம் வாங்கின இடத்துல தான் போராட்டம் பண்ணுறாங்க. 10 நாள் தாண்டி போச்சு, நிச்சயமாக அது வெற்றி தான் பெறும். ஒரு நாள் 2 நாளில் அப்புறப்பட்டு இப்போயே பண்ணியிருக்கலாம். 10 நாள் தாண்டா நிச்சயமாக அது வெற்றி ஆடு, அது மாற்றம் கிடையாது. ஆனால் இன்னும் எந்த அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இல்லை, பார்ப்பாங்க. எல்லா நாலேஜுக்கும் போயிருக்கான். இவங்க தப்பான விஷயத்தை கேட்கல. ஒரு 10 பேர் ரோடு பெருகிட்டு எனக்கு வேலை பண்ணி நிறுத்தக்கூடாதுன்னு கேட்கல. ஆஃப் ரெக்கார்டில் இவங்களுக்கு பென்ஷன் இல்லை, இஎஸ்ஐ இல்லைன்னா கூட ஆன் ரெக்கார்டில் அட்டண்டன்ஸ் இருக்குது. அந்த சூப்பர்வைசருக்கெல்லாம் தெரியும். 10 வருஷமா எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீ மறைச்சிடலாம், பிஎஃப்ஓ இஎஸ்ஐ கொடுக்கல, இவங்களை பர்மனன்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது பார்க்குறீங்க, நிறைய பேர் அவனே தப்பு செய்து அவனே இறந்துடுறான். அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் வேலை தராங்க. அவனே தப்பு செய்கிறான், அவனே தப்பு செய்து அவன் மரண சாவுக்கு அவன் தான் காரணமாகறான். அவன் வீட்டில் ஒரு ஆளுக்கு அரசாங்கம் வேலை தராங்க. 10 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்க்கணும்னா லேடிஸ், பெண்கள் இந்த வேலை செய்ய எவ்வளோ கஷ்டம். நிறைய போராட்டங்கள் வெற்றி அடைஞ்சுதான் இருக்குது. தோல்வின்னு பார்த்தா ஒரு போராட்டமும் கிடையாது. எல்லா போராட்டமும் நிச்சயமாக
வெற்றி அடையும். இது பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன சொன்ன மாதிரி அரசியல் தலைவர்கள் காழ்ப்புணர்ச்சிருக்கான். கடந்த ஆண்டில் நீ 10 மண்டலம் அங்கே குத்துட்ட, நான் தரணுமாண்ணா, அது விட்டுடுங்க, போனது போச்சு, இருக்கிறத தரலாம்ல. அவங்க வந்து அந்த மண்டலத்தை சேர்த்து கேட்கல, இவங்க போராடுற இடத்துக்கு மட்டும் தான் கேட்குறாங்க. அதில் கண்டிப்பாக கிடைக்கும். இது முதல்வருடைய நாலேஜ் கண்டிப்பாக போவோம். இது நல்ல தீர்வு வரும், கண்டிப்பாக வரும். அப்படி கிடையாதுங்க, தீர்வு வரும் கண்டிப்பாக. இப்போது சாதாரணமாக இவங்க வந்து வேலையை விட்டு பண்ணி இருந்த நீக்கினா வருவாங்க. இடையில் ஒருத்தர் வந்துக்கிறார், அவங்களுக்கும் பதில் சொல்லணும். அவங்கக்கிட்டேயும் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து நாம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அவங்களே சமாளிக்கணும், இவங்களே சமாளிக்கணுன்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். இன்னைக்கோ நாளைக்கோ அது நல்ல முடிவு வந்து கண்டிப்பாக வரும். அதுதான் இப்போ இந்த சமூக நீதிக்கான நியாயம் தான் இப்போ நமக்கு தேவையா இருக்குது. சமூக நீதின்றது மேல்மட்டத்தில இருந்து வரக்கூடாது, அடிமட்டத்தில இருந்து வரணும். எளிய மக்களுக்கான நியாயம் தான் சமூக நீதி. அப்போ இந்த சமூக நீதி அரசு எதுன்ற கேள்வியை இப்போ நான் எழுப்பணும்னு விரும்புகிறேன். நான் எழுப்புறேன், என்ன மாதிரி இதோ பாடகர் வந்து நிற்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா ரொம்ப அநீதி கண்ணுக்கு எதிரே தெரியுது. இதை எப்படி இந்த அரசு ஒத்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த மக்களாண்ட பேசுறதுக்கு வர ஒரு பத்திரிகையாளரை நீ யாருன்னு கேட்கிறார் அமைச்சர். இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இது சமூக நீதி கேள்வியா? இது நீ யாருன்னு கேட்க, நான் ஒரு தனி மனிதனா நான் கூட வந்து உங்களாட்ட கேட்பேன், இதை எப்படி இப்போ நீங்கள் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு அதிகாரியாச்சு அப்படின்னு. ஆனால் புறந்தள்ளுறது போல பேசுறதெல்லாம் சமூக நீதி கிடையாது அப்படின்றது அவங்க சமூக நீதியோடு நடந்துக்கணும். இப்போவும் ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த அரசு நிச்சயமாக வந்து கருத்தில் எடுத்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இப்போவும் இருக்குது. இது வந்து இதை விட அறப்போராட்டம் என்ன இருக்குது? அறப்போராட்டம்னு சொல்கிறாங்களே, காந்தி நடத்தின அறப்போராட்டம்னா அதை விட அன்பை எவ்வளோ அமைதியாக உட்காந்து கேட்டுன்னு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு நீதி வேணும், எங்களுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வேணும்னு கேட்கல அவங்க. நீங்கள் கொடுக்குற அந்த பேசிக் அதுவே நிரந்தரமற்ற வேலை தான், பெரிய இதெல்லாம் கிடையாது, சம்பளம் மட்டும்தான் அவங்களுக்கு. அதுக்கும் பின்தள்ளுறது எவ்வளோ விஷயம். இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அதிகாரியை நாளிலேருந்து நீ வந்து 50,000 ரூபா தான் உனக்கு சம்பளம்னா ஒத்துக்குவாங்களா அவங்க? ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இவங்க மட்டும் எப்படி மறுபடியும் 15,000? இப்போ 15,000 ரூபா இன்னும் 10,000 ரூபா ஆகும். என்ன ஒன்றும் மோசமாக நடக்கும், வேணும்னா தூக்கி போட்டுருவோம். இங்கேயாவது ஒரு அரசு நமக்கு வேலை செய்கிறோம், அரசு நமக்கு சம்பளம் தருது, இந்த குறைந்தபட்ச பாண்டிங்காவது இருக்குது. அந்த பாண்டிங் கூட இன்னும் இல்லாமல் போய்டுன்ற துயரத்தில் தான் அவங்க இந்த 11 நாள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களோடு சேர்ந்து நிற்கிறதுக்கு நாங்கள் கலைஞர்கள், பாடகர்கள், எழுத்தாளர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே ஒன்றா அவங்களோட பின்னாடி நிற்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும். இதான் விஷயம். 10வது நாள் இன்னைக்கு போராட்டம் நடக்குது, மழையும் பேஞ்சது. இன்னைக்கும் வந்து இவங்க வந்து கலையாம இதே தண்ணியில சாப்பாடு இல்லாம ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாம போராடிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ணாதான் இதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து இவங்களை திரும்பி பார்க்கும்? இல்லை, இவங்க உறுதியாக நிற்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நீதியின் பேரில் இவங்களை வந்து வேற இடத்துக்கு மாற்றுவாங்க, ஆள் ஆறவரை மற்ற இடத்துக்கு மாற்றலாம். நீங்கள் போராடுங்க, ஆளுங்களே பார்க்காத இடத்துல போய் போராடின்னு இருங்க, டீ இல்லாத கடையில் போய் டீ கடையை வைங்கன்ற மாதிரி இவங்களை மாற்றலாம். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தனக்கான நியாயத்தை தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர், இங்கே எங்களுக்கு வந்து மாளிகையில் இடம் கொடுங்க, எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து வாரிசு வழியாக எங்களுக்கு வேலை கொடுங்க, 25,000 ரூபான்றது 50,000 ரூபா கொடுங்க, இப்படிலாம் எதுவுமே கேட்கல. ஏன் ஒரு நாள் நேற்று வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், திடீர்னு நீ காலையில் ஒரு வாட்ஸ்அப் செய்தியை போட்டு நீ வந்து வேலைக்கு வராத, உனக்கு நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன், நீ அங்கே போன்றது, இது வந்து ஒரு உதிரி தொழிலாளியை மேலும் உதிரியாக்குறது இல்லையா? இதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு கேட்குறேன். எனக்கெல்லாம் என்ன பண்ண பொதுவாக ஒரே ஒரு கேள்வி, சமூக நீதி அரசு ஒரு நாளைக்கு 20 முறை நம்ம காதில் ஒலிக்குது. சரி, இந்த சமூக நீதி அரசை நம்ம ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் இந்த எளிய மக்களாண்ட எதுக்கு உங்களோட பவரெல்லாம் எதுக்கு இந்த எளிய மக்களாண்ட? 22,000 சம்பளத்தை வச்சு என்ன பண்ண போகிறான்? நீங்களாம் சாப்பிட்ற ஒரு காக்டைலுக்கு கூட ஆகாது அந்த 22,000 ரூபா. அதை வச்சுக்கிட்டு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. இவங்களை மேலும் பின்னாடி தள்ளினா அந்த குழந்தைங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? இந்த சமூக நாசமாவாதான்? ஒரு குறைந்தபட்ச கேள்வியா இது இல்லையா? இங்க இருக்கிற பார்க்குற மக்களுக்கு, கேட்குற மக்களுக்கு இந்த வாழ்க்கையை சீரழிக்கிறதா சமூக நீதி? ஒரு எழுத்தாளனா நான் இந்த கேள்வி கேட்பேன்னா கேட்க மாட்டேன். இங்க இருக்கிற லயோலா கல்லூரி மாணவர்கள் வர்றாங்க, இதோ பாடகர் பக்கத்தில் நிற்கிறாரு, இவரெல்லாம் எதுக்காக இங்க வந்து நிற்கிறாங்க? இது ரொம்ப அநீதி, இங்க அநீதி நடக்குது. இந்த மக்கள் அப்பாவியா இருந்தா இந்த மக்கள் என்னதான் கொடுத்தா கூட இந்த மக்களுக்கு தீரவே தீராது. கொரோனா காலத்துல இவங்கள மாதிரி எவன் பாடுபட்டான்? கொரோனா காலத்துல, பேரிடர் காலத்துல, மழை காலத்துல, வெள்ளம், மரம் இடிஞ்சு விழுந்தா நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம். அந்த மரத்தை வெட்டுறதுல இருந்து இவ்வளவும் செஞ்சுட்டு அந்த குறைந்த கூலிக்காக தான். கொரோனா காலத்துல இவங்க காலுக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டாங்க, மாலையெல்லாம் போட்டாங்க. டே அதெல்லாம் செய்யாதீங்கடா, அது குறைஞ்சபட்ச சம்பளம் வாங்குறாங்களா, அதுலயாவது நிரந்தரமா அவங்களை விடுங்க, அந்த நீதியாவது எங்களுக்கு கொடுங்கன்றத அவங்க கேட்குறாங்க. இந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்க எப்படி போவாங்க இங்கிருந்து?
அது ஆனால் அவங்க எளிய மக்கள், அவங்களை ஈஸியாக அடித்து தொழித்திடலாம். ஆனால் அது மாதிரி போக முடியாது. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்கள், கல்வியில் இருக்கிற அதிகாரிகள், மாணவர்கள், கலைஞர்கள் எல்லாரும் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. அதனால் அவ்வளோ எளிதாக அவங்கள தூக்கி போட்டுற முடியாது. அப்படிதான் நம்புறாங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க தனிப்பட்ட வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அவங்க வேலை போகிறோம், அது என் வேலை போகும், என் வேலையோ ப்ரைவேட் ஆகும். புரியுதா? நான் இன்னைக்கு வந்து அவங்க கூட நிற்கல, என் கூட யாரும் நிற்பா? நான் எங்களுக்கு எல்லா மீடியா கூட சொல்லிருக்கேன். இங்கே அவங்க வந்து நீ அவங்க கூட நிற்கலாம், என் கூட நிற்கிறதுக்கு யாருக்குமே இல்லை, யாரும் இருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. ஸோ இது வந்து அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்தோட பிரச்சனை. இது மன்னராட்சியா மக்களாட்சியான்னு எனக்கு தெரியல. உள்ள உட்காந்துருக்கேன், நம்ம வெளியே உட்காந்துருக்கோம். இந்த மழையில, இந்த வெயில்ல, இந்த காத்துலாம் உட்காந்து எல்லாம் தலையெழுத்தான். மேயர் பிரியா சொல்றாங்க, அவங்க கூட எங்க முதலமைச்சர் வந்து சாப்பிட்டாரு, அவர் கூட எங்க முதலமைச்சர் டீ குடிச்சாரு. மனுஷன் கூட தானே குடிச்சிங்க? என் கூட தான் சாப்பிட்டாருமா. குளத்தூர் பகுதியில நாங்க எல்லாம் சாப்பிட்டோம் அவர் கூட. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தனை கீழே ஒருத்தனை மேலன்னு பாக்கிறதுக்கு இது வந்து மன்னராட்சி இல்லை. கோட்டைக்குள்ள உட்காந்து நாங்க வெளியே உட்காந்து நாங்க அடிமை இல்லை, எங்களோட உரிமை. நீங்க எங்களுக்கு தரேன்னு நீங்க போட்டு கொடுத்தீங்க. அங்க எல்லாத்துலயும் வெளியே அவரோட லெட்டரும் எல்லார்கிட்டையும் இருக்கு. எங்களுக்கு போட்டு கொடுத்து நீங்க உரிமையை நாங்க கேட்கறோம், பிச்சை கேட்கறோம். எங்களோட உரிமையை கொடுங்க. இது வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கான பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏன் வரணும்? இது வந்து இவங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட பிரச்சனை தான். நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்தால் தான் நாளைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்ககிட்டயோ ப்ரைவேட்டில் ஒருத்தர் வந்து உட்காந்துப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு இங்கே படிப்போம். இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா படிக்கிறது எப்படி படிக்கணும்? கஷ்டப்பட்டு படிக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஒரு எஜுகேஷன் ஒரு ஹாஸ்பிட்டலையும் ஒரு ஃப்ரீயாக தர முடியும்னா, தனியார் தெரியுதுன்னா எதுக்கு கவர்மெண்ட்? பார்த்தீங்கன்னா அவங்க கூட எல்லாரும் நிற்போம், எல்லா மாணவரும் வரணும். இது அவங்க பிரச்சனை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் பிரச்சனை தான். சுதந்திர தினம் வர டைம்ல ரிப்பன் பில்டிங் முன்னாடி இப்ப இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அரசு ஜனநாயக நாடுன்ற ஒரு விஷயத்த மறந்துட்டு அப்ப யாருக்காக இயங்கிட்டு இருக்கு? யாருக்காக? முதலாளிகளுக்காக தான். பச்சையா சொல்லணும்னா முதலாளிகளுக்காக தான். இவங்களை கான்ட்ராக்ட் எடுக்கிற இந்த மாதிரி தொழில், இந்த தொழில் ஒரு வெள்ளக்காரன் இருக்கும்போது கூட ஒரு சட்டம் வச்சிருந்தோம். இந்த மாதிரி பேசிக் தொழில்கள் எல்லாம் வந்து அரசு நடத்தணும். தூய்மை பணியாளர், மருத்துவம், இன்னும் இருக்க மின்சாரம், இது எல்லாமே அடிப்படையில் அரசு கையில் இருக்கணும். இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் பண்ண என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இது வந்து தூய்மை பணியாளர்களோட இதை ப்ரைவேட்டு கொடுத்தா இப்போவே இந்த கான்ட்ராக்ட்லேயே இந்த ஜனங்க எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரையும் கேட்டுப்பாரு. நேரத்துக்கு நம்ம 3 மணிக்கு 4 மணிக்கு நம்ம பீச்சுக்கு நான் வாக்கிங் போகிறதுக்காக நம்ம பைக்கில் போவோம். பார்த்தா இவங்க எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு லைட்டு கீழே பெருக்கிங்கன்னு கும்பலை வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு சின்னதாக டீ குடிச்சிக்கின்னு இவ்வளோ இந்த கொடூரமான வாழ்க்கையில் இருக்கிற அசுவாசத்தை கூட ஏன் கெடுக்குறீங்க? அப்போ இது நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? இது எனக்காக, இந்த மக்களுக்காக நீங்கள் ஒன்றுமே செஞ்சிட வேணாம். இந்த வேலையிலேருந்து அவங்களை அப்புறப்படுத்துறாதீங்க. இந்த நிரந்தரமற்ற வேலையிலேருந்து அவங்களை அப்புறப்படுத்துறாதீங்க. இதுக்கும் கீழே அவங்கள பின்னாடி தள்ளி இதை விட கேவலமாக அவங்களை எங்கே கொண்டு போய் போட போகிறீங்க? ஓட்டு போடுறாங்களே, இவங்களுக்கு வந்து 1 லட்சம் ஓட்டு, அவன் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் ஒரே ஒரு ஓட்டு தான் வந்து. ஆனால் அவங்களுடைய மொத்த லாபமாக ஒருத்தனுக்கு போகுது. ஆனால் இவங்க எல்லாம் அவன் வரமாட்டான், அவன் வருவான் 12 மணிக்கு காரில் ஓட்டு போடாமல் கூட போயிடுவான். ஆனால் இவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க. அந்த மக்களை வந்து அந்த மக்களோட கருத்தை வந்து தயவு செஞ்சு கேட்கணும். ரொம்ப பெருசாலாம் அவங்க எதுவுமே கேட்கல. ஒரு வாட்ஸ்அப்ல எங்களை இந்த சின்ன வேலையிலேருந்து எங்களை துரத்திடாதீங்கன்றாங்க. போட மாட்டோம், வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து பெரிய பெரிய மீடியாக்கள் இதை வந்து கவர் பண்ணல. இப்போ நீங்க வந்து இதழியல் துறையில இருந்து வந்து இங்க வந்து நீங்க அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டு இருக்கீங்க. ஆனா நிறைய மீடியாஸ் வந்து இதுக்கான குரலை வந்து எழுப்பாம இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸா? ஒரு இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? நம்ம படிக்கும் போதே வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அப்படின்றதெல்லாம் படிச்சு நம்ம வந்திருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணா இந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் தான் இந்த மீடியா. நம்ம மீடியாவோ ஜேர்னலிசமோ எதுக்காக? அவங்களுக்கான ஒரு குரல் கொடுக்கறதுக்காகத்தான். அந்த குரலை கண்டிப்பா எல்லா ஒரு மீடியாவும் கொடுக்கணும். நாட் ஒன்லி இண்டிவிஜுவலா இருக்க ஜேர்னலிஸ்ட், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் மட்டும் தான். நம்ம நிறைய பேர் இதுல இப்போ வந்து பேட்டி எடுக்கிறதாகட்டும், இவங்களை பத்திய குரலை வெளியே எடுத்துட்டு போறதாகட்டும். இல்லைன்னா இப்போ மழை பெய்யுது, எத்தனை பேர் இங்க வீடியோ எடுக்கிறாங்க? எண்ணி பார்த்தா ஒரு 4-5 பேர் தான் எடுக்கிறாங்க. அந்த 4-5 பேர் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். பெரிய பெரிய மீடியா லைன்ல இருக்கவங்க யாருமே இங்க வந்து களத்துல இறங்கி போராட மாட்டாங்க. பகல்ல வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு மத்தியானத்துல ஒரு வீடியோ எடுத்துட்டு அசால்ட்டா போயிடுறாங்க. அவங்க கஷ்டப்படுற டைம்ல வந்து யாருமே வீடியோ எடுக்க மாட்டாங்க. இந்த கஷ்டத்தையும் வெளியே கொண்டு வரணும். இந்த போராட்டம் ஒரு சிறிய லெவல் போராட்டம் தான். இந்த போராட்டம் அமைதி லெவல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமைதி லெவல்ல பல பேரோட ஆதரவு இங்க இருக்கணும்.
ஒரு மாட்டுக்காக கூடின ஒரு கூட்டம் இந்த மனுஷங்களுக்காக இங்க கூடணும். அது ஒரு மனிதாபங்கிறதால நாங்களும் இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா இங்க 3000 பேர் போராடுறாங்க. இப்ப நாங்க ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து நிக்கிறோம். இதே ஒரு 3000 ஸ்டூடெண்ட் வந்து இங்க நிக்கிறோம். அதுதான் எங்களோட பெரிய ஒரு வேண்டுகோள், எங்களோட கோரிக்கையா இருக்கும். சோஷியல் மீடியால நிறைய ஸ்ப்ரெட் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் பாடகர்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இவங்களுக்கு நீதி கிடைக்கும் 100% கிடைக்கும்னு நான் நம்புறேங்க. இவர் நம்புறாருங்க, இந்த மக்கள் நம்புறாங்க. 100% கிடைக்குங்க. கிடைக்காம இது நடக்கவே நடக்காது. எவ்வளவு இளைஞர்கள் ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. வக்கீலுக்கு படிக்கிற பசங்க, மருத்துவ மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அந்த குழந்தைங்க மனசுல கூட நீங்க ஒரு 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 நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு இவங்களுக்கு நீங்க நியாயத்தை சொல்லணும். ஏன்னா இவங்க கேட்கறது ஒன்றும் பெருசா கேட்கல. என் பிள்ளைங்களெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்பு, என் பிள்ளைங்களெல்லாம் ஆக்ஸ்போர்ட்ல படிக்க வைங்கலாம் சொல்லல. என் பிள்ளைங்களுக்குலாம் கான்வென்ட் படிப்பு கொடு, இதெல்லாம் கேட்கல அவங்க. நான் வேலை செய்யறேன், அந்த 22,000 ரூபாய் கொடு, அதுக்கும் கீழே என்ன தள்ளுறாரு. இது ரொம்ப நியாயமான கோரிக்கை. இது இன்னொரு முதலாளிக்கு நீங்க கொடுக்கறது வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இந்த மக்களுக்கு கண்டிப்பா 100% நியாயம் கிடைச்சே ஆகும்.